நடிகை விஜயசாந்தி வரலாறு. தென்னிந்தியாவின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க. 1990களில் முன்னணி நடிகர்களாக இருந்த ரஜினி, அமிதாப் பச்சன், சிரஞ்சீவிக்கு சரி சமமாக சம்பளம் வாங்கியவர். ஹீரோக்கள் மட்டும்தான் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருந்த காலத்தில் இந்த பெண் புலி விஜயசாந்தி அப்படிங்கிற இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த போலீஸ் உடையை போட்டுக்கிட்டு கலக்குன்னு கலக்குனார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி உள்ளிட்ட பல மொழிகளிலையும் நடித்தவர். அதிரடி திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் இவர் தென்னிந்தியாவில் அதிகமாக ரசிக்கப்பட்ட, நேசிக்கப்பட்ட ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விருதுகளையும் தேசிய விருதையும் வாங்கினார். நடிகை விஜயசாந்தியோட சொந்த ஊர் எது, அவங்களுடைய குடும்ப பின்னணி எது, அவங்க திரைப்படத்துறைக்கு வந்ததிலிருந்து செய்த சாதனைகள், அதற்கப்புறம் சினிமா துறையை விட்டு விலகியதும் இவர் அரசியலுக்கும் போய் மக்கள் சேவையாற்றி வருகிறார். இந்த எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம நடிகை விஜயசாந்தி அவர்களை பற்றி பார்க்கலாம். விஜயசாந்தி அவர்கள் 1966 ஜூன் 24 சென்னையில் பிறந்திருக்கிறார். இவங்க அப்பா பேர் சீனிவாச பிரசாத், இவங்க அம்மா பேர் வரலட்சுமி. இந்த ரெண்டு பேரும் ஆந்திர மாநிலத்தின் கோதாவரி மாவட்டத்தின் ராஜமுந்திரியை சேர்ந்தவங்க. ஆயினும் இவங்க ஆந்திராவின் வாராங்கல் மாவட்டத்தில் இருக்கிற ராமாங்குடம் பகுதியில் இப்பொழுது வாழ்ந்து வருகிறாங்க. விஜயசாந்தி திரைப்படங்களை நடிக்க தொடங்குவதற்கு முன்பு சென்னையில் ஹோலி ஏஞ்சல்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் தனது 10ஆம் வகுப்பு கல்வியை முடித்திருக்கிறார். விஜயசாந்தி தனது 14வது வயதில் தமிழில் கல்லுக்குள் ஈரம் படத்தில் நடித்தார். அதற்கு அப்புறம் அவருக்கு கில்லாடி கிருஷ்ணனுடு அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்னர் சத்தியம், சிவம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் NT ராமராவ் மற்றும் அக்னேனி நாகேஸ்வர ராவ் ஆகியோருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. முதல்ல இவர் அக்கா, மகள் போன்ற துணை கதாபாத்திரங்களை தான் நடித்து வந்தார். முக்கிய கதாநாயகி பாத்திரங்களில் நடிக்கவில்லை. பின்னர் இவர் கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து பெண் மைய படங்களில் இவர் நடித்தார். அதன் பின்னர் கதாநாயகர்களுக்கு இணையாக ஆக்ஷனில் நடித்து ஹீரோக்களுக்கே டஃப்பும் கொடுத்து வந்தார். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதாபாத்திரங்களிலிருந்து கவர்ச்சி கதாபாத்திரங்களுக்கும் இவர் மாறி நடித்தார். அந்த காலத்தில் கதாநாயகர்களுக்கு இணையாக இவர் சம்பளம் வாங்கினார். இதற்கு எழுந்த விமர்சனம், அப்பொழுது இருந்த பத்திரிகைகள்லாம் இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், ஆண்களுக்கு இணையாக சம்பளம் கொடுக்குறது தப்பு, இவங்களால இப்படி பிஸ்னஸ்லாம் நடக்காது, இந்த படம் நஷ்டம் அடையும் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்த நிலையில் இவர் அது எல்லாவற்றுக்கும் தன்னுடைய படத்தின் வெற்றி மூலம் பதிலளித்திருக்கிறார். அவரது அடுத்தடுத்த வெற்றி படங்கள் இந்த எல்லா கேள்விகளையும் அடித்து நொறுக்கி இருக்கிறது. பெரும்பாலும் இவங்க சண்டை காட்சிகளில் நடிப்பதற்கு டூப்பு வைத்து கொள்ளவே மாட்டாங்களாம். இவங்களுக்கு ஆக்ஷனில் நடிக்கிறதுனா அவ்வளவு பிரியமாக இருக்குமா, அதுக்கு தயாராகவும் அவங்க இருப்பாங்க. விஜயசாந்தி அவர்கள் 1966 வைஜெயந்தி IPS அப்படிங்கிற படத்தில் பெண் IPS அதிகாரியாக வந்து ரவுடிகளை இவர் பந்தாடியதாகட்டும், மன்னன் படத்தில் அதிரடியாக வந்து ரஜினிக்கே டஃப் கொடுத்து நடித்ததாகட்டும், இந்த அதிரடி சரவெடிக்கும் இந்த ஹீரோயினுக்கு சினிமாவில் ஒரு தனி இடமும் மக்கள் மனதில் நீங்காத இடமும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. தெலுங்குல இவங்க அதிக படங்கள் நடித்தாலும் தமிழ், இந்தி, கன்னடம், மலையாளம் அப்படின்னு 187 படங்களை இவர் நடித்திருக்கிறார். இவரை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு லேடி அமிதாப் என்றும் ரொம்ப செல்லமாக திரையுலகம் அழைத்து கொண்டாடி இருக்கிறது. இவர் காதாவியம் அப்படிங்கிற படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றிருக்கிறார். பிரதி காட்டனா படத்திற்காக இவர் முதலாக மாநில விருதான நந்தி விருதையும் பிலிம்பேர் விருதும் இவர் பெற்றிருக்கிறார். இவர் வாழ்நாள் சாதனையாளர், தமிழக அரசின் கலைமாமணி ஆகிய விருதுகளையும் வாங்கி குவித்திருக்கிறார். இவரது தந்தை பெயர் சட்டி சீனிவாஸ் பிரசாத், தாய் பெயர் வரலட்சுமி. இவங்க பிரபல தெலுங்கு இயக்குனர் விஜயலலிதாவின் மருமகள் அவங்க. இவரை ஏன் எல்லாரும் லேடி சூப்பர் ஸ்டார்னு அழைக்கிறாங்க அப்படின்னா, இவருடைய படங்கள் எல்லாமே அதிரடி ஆக்ஷன் நிறைந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் இந்த அளவுக்கு அதிரடி ஆக்ஷனில் இறங்க முடியுமா, நடிக்க முடியுமா அப்படிங்கிறத படம் பார்க்காதவங்களால கண்டிப்பாக நம்பவே முடியாது. ஆனால் இவங்க படத்தை பார்த்தவங்க இது எல்லாம் உண்மைதானா, இவரே நடித்தாரா, டூப்பு வைத்து எடுத்தாரா அப்படிலாம் சந்தேகப்படுவாங்க. ஆனால் ஒரிஜினலாகவே டூப்பு இல்லாமல் இவர் செய்த சண்டை காட்சிகள் தான் அது அப்படின்னு தெரிந்து கொண்டா இவங்க உண்மையிலேயே லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளவே செய்வாங்க. இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி அப்படின்னு எல்லா மொழிகள்லையும் பிரபலமானவங்க. எல்லா மொழி ரசிகர்களையும் தன்னிடத்தே வசியப்படுத்தியவர் ஆவார். இவர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிரஞ்சீவி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களுடனும் படத்தில் நடித்திருக்கிறார். 1990 தெலுங்கில் இவர் காவல்துறை அதிகாரியாக நடித்து வெற்றி பெற்ற திரைப்படம் கர்த்தவியம். இதன் மூலம்தான் இவருக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பட்டம் கிடைத்திருக்கிறது. இந்த திரைப்படம் தான் தமிழில் டப்பிங் செய்யப்பட்டு வைஜெயந்தி IPS அப்படிங்கிற பெயரில் வெளியானது.
தமிழில் மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. ஒரு பெண் போலீஸ் அதிகாரி நேர்மையாக இருப்பதால் தன் வாழ்வில் அனுபவிக்கும் கஷ்டங்களையும் அதற்கப்புறம் அதிலிருந்து மீண்டு எதிரிகளை அழிப்பதையும் மையமாக கொண்ட கதை. படத்தில் பெண் போலீஸ் அதிகாரியாக விஜயசாந்தி நடித்திருப்பார். இல்லை எல்லா வில்லன்களையும் போட்டு அடித்திருப்பார்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக தான் விஜயசாந்திக்கு தேசிய விருதும் கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா உலகில் எப்பொழுதுமே ஹீரோக்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஹீரோ பற்றி தான் பேசுவாங்க, ஹீரோ தான் புகழணும், ஹீரோவுக்கு தான் சண்டை காட்சிகள், படம் ஃபுல்லாக ஹீரோ தான் வருவாங்க. அப்படின்னு ஆதிக்கம் நிறைந்த சினிமாவில் ஒரு பெண் சூப்பர் ஸ்டாராக மாறி தனக்காக எழுதப்பட்ட கதை, தனக்காக வெற்றி அப்படின்னு மிகப்பெரிய இந்த சினிமா சாம்ராஜ்யத்தில் கோலோச்சியவர், முடிசூடா ராணியாக திகழ்ந்தவர் தான் விஜயசாந்தி. பொதுவாக எல்லா ஹீரோக்கள் படத்துலையும் ஒரு சில பாடல்கள், சில காட்சிகள், அதுவும் கவர்ச்சி காட்சிகளை மட்டும் ஹீரோங்கள் நடித்துட்டு போகலாம், அதுக்கு மேலே தேவைப்படாது அப்படிங்கிற பிம்பத்தை உடைத்த முதல் நடிகை இவங்க தான் அப்படி சொல்லணும். ஆண்களுக்கு நிகராக சண்டை காட்சிகளை மிரட்டி இருந்தார். மேலும் விஜயசாந்திக்கு போலீஸ் அதிகாரியாக சண்டை போடும் அந்த ஸ்டைலும் வசன உச்சரிப்பிலும் போலீஸ் அதிகாரிக்கு இருக்கும் குணமும் அப்படியே பொருந்தி போனதுன்னு தான் எல்லா ரசிகர்களும் நினைத்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அவங்க சமீபத்தில் ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் அவங்க சொன்னது, நான் பல மொழிகளில் 180 படங்களுக்கு மேலே நடித்திருக்கிறேன். முக்கியமாக எனக்கு கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய படங்களில் நடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முதல் வாங்கிய சம்பளம் சினிமாவில் 5000 ரூபாய் என்றும், ஆனால் படம் முடிந்தவுடன் 3000 ரூபாய் கொடுத்து என்னை ஏமாற்றி விட்டாங்க. அந்த 2000 ரூபாய்க்காக நான் நிறைய அலைஞ்சேன், அதை உங்களுக்கு கொடுக்கவே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறம் அந்த 3000 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து பல கோடிகளாக இவருடைய சம்பளம் உயர்ந்திருக்கிறது. 1990களில் ரஜினி, அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி இவங்கெல்லாம் சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க. அப்பொழுது அவங்க வாங்கின சம்பளங்களுக்கு சரி சமமாக வாங்கியிருக்கிறார் சம்பளம். வேறு எந்த ஹீரோயின்களும் செய்யாத சாதனை இது அப்படின்னு தான் சொல்லணும். வியாபார ரீதியாகவும் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி இவங்களுடைய படங்களுக்கு என்ன வியாபாரம் இருக்குமோ அதே அளவு வியாபாரம் இந்த விஜயசாந்தி நடித்த படங்களுக்கும் இருந்ததுன்னு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக நான் இதை சொல்லிக்குவேன் அப்படின்னு நிறைய இடங்களில் விஜயசாந்தியே சொல்லியிருக்கிறார். கடந்த 1992ஆம் ஆண்டு வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படமான மன்னன் படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக, அதே நேரத்தில் ரஜினிகாந்துக்கு இணையான நடிப்பை எந்த இடத்துலையும் ரஜினிகாந்தை விட நான் கம்மி அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டிக்கொள்ளாமல் மிகச்சிறப்பான நடிப்பை இவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதனால தான் இவரை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க. லேடி சூப்பர் ஸ்டாரும் நம்ம சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து நடித்த அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டுங்கிற வரலாறு யாரும் மறக்கவே முடியாது. 1979 கல்லுக்குள் ஈரம் படத்துல விஜயசாந்தியை பாரதிராஜ் அவர்கள் அறிமுகப்படுத்தும் போதே இவர்கிட்ட ஏதோ ஒரு நெருப்பு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத அவர் அறிந்து வைத்திருந்திருக்கிறார். இந்த லேடி சூப்பர் ஸ்டார் நிறைய படங்கள் நடித்திருந்தாலும் இவங்களுக்கு பிடித்த ஒரு படம் அப்படின்னா அது ஒசே ராமுலம்மா, அந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த படத்தோட கதை, தெலுங்கானாவில் ஜமீன்தாரர்களின் அடக்குமுறைக்கு எதிராக போராடும் புரட்சி பெண்ணாக இவங்க நடித்திருக்கிறாங்க. இப்போது கூட இவங்க தெலுங்கானாவில் எந்த பகுதிக்கு போனாலும் ராமுலம்மா அப்படின்னு விஜயசாந்தியை இன்றைக்கும் ரொம்ப அன்போடு நேசிக்கிறாங்கன்னா இந்த படம் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப நன்றி உணர்ச்சியோட இந்த ராமுலம்மா படத்தை அவங்க நினைத்து பார்க்குறாங்க. இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவதற்கு காரணம் அவங்களுக்கு ரோல் மாடலாக இருந்த ஜெயலலிதா அப்படின்னு அவங்க பல்வேறு இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 1988ஆம் ஆண்டு நடிகை விஜயசாந்தி ஆந்திராவை சேர்ந்த MV சீனிவாச பிரசாத் அப்படிங்கிறவரை திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் 50 வயதை கடந்து ஏன் இன்னும் நீங்கள் குழந்தை பெற்றுக்கல அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள்லாம் கேட்கும் பொழுது அவர் உருக்கமாக சொன்னது, தெலுங்கானா மக்கள் தான் எனக்கு குழந்தைகள், அவர்களுக்கு பணி செய்யவே நான் குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை, எல்லாருக்கும் மத்தியிலும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வார்த்தை தெலுங்கானா மக்களை ரொம்ப நெகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது. 1980 1990களில் முன்னணி கதாநாயகியாக விளங்கிய இவர் சிவப்பு மல்லி, ராஜாங்கம், மஞ்சள் நிலா உள்ளிட்ட பல படங்களில் நடித்து நல்ல பெயர் எடுத்திருக்கிறார். இந்த விஜயசாந்தி நல்ல நடிப்பு திறனும் சண்டை பயிற்சியும் பெற்றவர். கம்பீரமான வசனங்களை பேசுவதற்கு கனத்த குரல் வளம் இல்லாததால அதனால தெலுங்குல அவர் நடித்த அனைத்து படங்களிலும் ஸ்ட்ரைட் மூவி படங்கள்ல கதாநாயகியாக நடித்து புகழ்பெற்ற சரிதா விஜயசாந்திக்கு குரல் கொடுத்தாராம். விஜயசாந்தியின் உடல் அமைப்பு, நடிப்பு, முகபாவனைகளுக்கு சரிதாவுடைய குரல் ரொம்ப பொருந்தி போய்விட்டதால அவரே தனக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு தான் நடிக்கிற எல்லா படங்களுக்கும் அவரே பரிந்துரை செய்வாராம் விஜயசாந்தி.
இவர் நடித்து தெலுங்கிலிருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்ட பூ ஒன்று புயலானது படம் தமிழ்நாட்டில் 100 நாட்களுக்கு மேலாக ஓடி இருக்கிறது. விஜயசாந்திக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மவுசும் மார்க்கெட்டும் மதிப்பும் கூடி அதற்கப்புறம் பல கோடிகளில் சம்பளம் வாங்கினது எல்லாமே வரலாறு. ஆர்.கே. செல்வமணியின் இயக்கத்தில் உருவாகி 1991ஆம் ஆண்டில் சரத்குமார் விஜயசாந்தி நடிப்பில் வெளியான படம் ராஜஸ்தான். மகத்தான வைஜெயந்தி IPS வெற்றியை தொடர்ந்து விஜயசாந்தி நடித்த AM ரத்னத்தின் சத்ரு, லட்சியம் மற்றும் முதலமைச்சர் ஜெயந்தி, கவுண்டர் பொன்னா குக்கா, மறவர் மகள், விஜயசாந்தி, இரட்டை வேடங்களில் நடித்த போலீஸ் லாக்அப், ஆட்டோ ராணி, மாலதி, MABL முதலிய பல படங்களுக்கும் ஆரூர் தாஸ் வசனம் எழுதியதன் மூலம் விஜயசாந்தி படங்களின் ஆஸ்தான வசனகர்த்தா அப்படிங்கிற அந்தஸ்து ஆரூர் தாஸுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. தெலுங்கு பட தயாரிப்பாளர்கள் மத்தியில் ஆரூர் தாஸின் புகழை பரப்பியது. ஆரூர் தாஸோடைய வசனம்லாம் இந்த விஜயசாந்தியை அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. விஜயசாந்தி அவர்கள் நடித்த ரொம்ப முக்கியமான தமிழ் படங்கள் வேடிக்கை மனிதர்கள், நிழல் தேடும் நெஞ்சங்கள், இளஞ்சோடிகள், நெஞ்சிலே துணிவிருந்தால், கல்யாண கனவுகள், தலைமகன், வில்லியனூர் மாதா, நீர் பூத்த நெருப்பு, உதயகீதம். இந்த படங்கள்லாம் ரொம்ப முக்கியமான படங்கள். நடிகை விஜயசாந்தி அவர்களுக்கு சாதாரணமாக அந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் கிடைத்து விடவே இல்லை. அதுக்காக அவர் 3 முறை நான் செத்து போயிருப்பேன், அப்படி நான் ரிஸ்க் எடுத்து தான் இந்த பட்டத்தை நான் வாங்கினேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சம்பவத்தை அவங்க சொல்கிறது, ஒரு முறை இவங்க படத்தில் நடிக்கும் பொழுது விமான விபத்தில் சிக்கினாராம். அதற்கு அடுத்த முறை ஆற்றில் அடித்து செல்லப்பட்டாராம். அதற்கு அடுத்த முறை தீயில் மாட்டிக்கொண்டாராம். இந்த 3 சம்பவங்களையும் இவர் உயிர் பிழைத்தது ஒரு மறு ஜென்ம மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை சம்பவங்கள் நடந்த போதிலும் தான் உயிர் பிழைத்து வாழ்ந்து வருவதும் அதற்கு அடுத்த படங்களையும் அதே மாதிரி ரிஸ்க் அவர் எடுக்கவே செய்திருக்கிறார். இறுதியாக விஜயசாந்தி அவர்கள் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு அரசியலில் ஈடுபட்டிருக்கிறார். இவர் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுக்கு தாவிக்கொண்டே இருந்தாலும் இவருடைய நோக்கம் என்னவோ மக்களுக்கு சேவையாற்றுவது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுகிறார். இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த சினிமாவில் எப்படி தனக்கென ஒரு பெரிய சாதனையை படைத்தாரோ, தனக்கென்று ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையும் மார்க்கெட்டையும் அவர் உருவாக்கினாரோ, அதே போல இந்த அரசியலையும் அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். இதுவே தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம்.